ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, உங்களுக்கு தெரியும் வீட்டில் இருந்துட்டு ஒரு ஜாமமும் இல்லை, வீட்டில் எதுவுமே கிடையாது. உப்பா எண்ணெயோ எதுவுமே கிடையாது. எல்லாமே கழுவி காய வச்சுருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா சமைக்கவே இல்லை. இன்றைக்கி தான் கேஸு வந்துச்சு. கேஸு வீட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ நான் போய் சந்தைக்கு போக போகிறேன். சந்தைக்கு போய் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்துட்டு தான் இன்னிலேருந்து சமைச்சு சாப்பிட போகிறேன். ஸோ எங்கள் ஊர் சந்தை கிடையாது. இது வந்து வெஸ்ட் பெங்காலோட சேர்ந்தது, மேற்கு வங்காளத்தை சேர்ந்த இது சந்தை. ஸோ அந்த சந்தையில் போய் நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வராங்க நீங்கள் வீடியோ கொடுத்து பார்க்கலாம் வாங்க. 3 பேர் போகிறோம். எங்கள் சித்தி, நானே, எங்கள் ஓப்படியா 3 பேர் போகிறோம். சரி வந்து பார்க்கலாம் வாங்க. तुलिबो नहीं 2 केजी तो कोई जगह जाए ना बाबू 2 केजी को दो ना 2 4 केजी 5 केजी लेम काम करे दिबो আর ঠেলা দিলো তুই কোনোদিন কি পাবো ওটা দাম নি ঠেলা দিলো কোনোদিন ওটা দাম 2 केजी दे হ্যাঁ তুই বাজার দেখিয়ে দাম দিস যদি বেশি পাবো না আমার 2 केजी दे 2 केजी दे না লিস যা কি আর বাজার দেখিয়ে ওরে দিব এরকম আলু পাবো এটা ওই আর কত না কাপড় সারা দিয়ে কাপড় সারা দিয়ে নিচে নাই নিচে রোল আমরা নারসরা বড়া কিনাল মাইটা বেচে দিকে பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போயிட்டு வந்துட்டேன். சரியாக எடுக்க முடியல வீடியோ. வந்த பிறகு எடுக்கலாம். என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கி வந்துட்டேன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெய். நாங்கள் இந்த ஊரில் வந்து கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 1 லிட்டர் வந்து 130 ரூபான்னு சொன்னார். நான் 110 ரூபான்னு சொல்லுவேன். இந்த கடுகு எண்ணெய் கம்மி பண்ணி கேட்டால் அதெல்லாம் கொடுப்பாங்க. இது வந்து சின்ன சின்ன சந்தை தான் அது. அதெல்லாம் கேட்டால் கொடுப்பாங்க. அவர் என்ன ரேட்டு சொன்னாங்களோ அதை விட நான் 10-5 கம்மியாக கேட்பேன். ஒரு சில பேர் கொடுப்பாங்க, ஒரு சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கலன்னா நான் வேறு கடையில் போயிருப்பேன். அப்படி கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் நான் அதே கடையில் வாங்கிடுவேன். ஒரு பாவப்பட்டு அதே கடையில் இது கேட்டோன்னே அந்த அண்ணன் கொடுத்துட்டாங்க. இது வந்து 110 ரூபா கிடைக்குங்க. நம்ம ஊர் நல்லெண்ணெய் மாதிரி தான் இருக்கும். கலர் பார்த்தா நல்லெண்ணெய் டேஸ்ட்டு இருக்காது. கொஞ்சம் வாடை இருக்கும். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் வாடை இருக்கும், கசப்பு இருக்கும். ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றவங்களுக்கு, மற்றவங்களுக்கு இருக்காது. பழக சரியாயிடும். இந்த கடுகெண்ணெய் தான் இங்கே வந்து ரொம்ப நல்லது. அவ்வளோ நல்லதும்பாங்க கடுகெண்ணெய். அதனால் கடுகெண்ணெய். அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து பெருஞ்சீரகம் தனியாக, சின்ன ஜீரகம் தனியாக, வெந்தயம் தனியாக, மசாலா தனியாக, நிறையா அந்த இது கடுகு தனியாக, அந்த இதெல்லாம் நிறைய தனித்தனியாக வச்சுருப்போம்ல. இங்கே தாளிக்கக்குள்ளே என்ன போடுவாங்கன்னா இந்த இது தான். இந்த பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள். இதில் பெருஞ்சீரகம் இருக்குது, சின்ன ஜீரகம் இருக்குது, வெந்தயம் இருக்குது, கருஞ்சீரகம் வந்து அவ்வளோ நல்லது. கருஞ்சீரகம் சாப்பிட்டா வந்து ஹார்ட் அட்டாக் வராதுன்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ளவங்க எல்லாருமே இந்த கருஞ்சீரகம் இல்லாமல் சமைக்கவே மாட்டாங்க. அதனால் எல்லார் வீட்லேயுமே கருஞ்சீரகம் இருக்கும். நீங்களும் முடிஞ்ச அளவு கருஞ்சீரகம் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே வந்தாலே நான் இது வாங்குவேன். இந்த பாக்கெட் இது வந்து சும்மா லூஸ்லேயே விற்கும். 10 ரூபாய் கேட்டால் கொடுப்பாங்க. இது 20 ரூபா பாக்கெட்டு. இது ஒன்று வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன வாங்கினா உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து 2 வகையாக இருக்குது. உருளைக்கிழங்கு வந்து வெள்ளை உருளைக்கிழங்கு, சிகப்பு உருளைக்கிழங்கு 2 வகை இருக்குது. கொஞ்சம் லைட்டு கலரில் இருக்கும் பார்த்திங்கன்னா பழைய உருளைக்கிழங்கு, புது உருளைக்கிழங்கு நம்ம சொல்கிற மாதிரி. இங்கே வந்து வெள்ளை உருளைக்கிழங்கு, சிகப்பு உருளைக்கிழங்கு பேர் இருக்குது. அவங்க ஊர் பாஷையில் வந்து சாதா ஆலு, லால் ஆலுமாங்க. சாதாரண வெள்ளை, லால்னா சிகப்பு, ஆலுனா உருளைக்கிழங்கு. இது வந்து நம்ம ஊரில் வந்து கிலோ 40 ரூபான்னு நினைக்கிறேன். இங்கே வந்து கிலோ வந்து 25 ரூபா. இது வந்து சீசன் கிடையாது. அதனால் 25 ரூபா கூட விற்கிறாங்க. சீசன் அப்போது வந்து 20 ரூபா 10 ரூபா அப்படி தான் விற்கும். சில பேர் அந்த உருளைக்கிழங்கு வேலைக்கு போனோம்னா வந்து ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து புது காய் இந்த பார்த்தீங்களா
இதெல்லாம் வந்து இது என்ன காய்ன்னு தெரியல. இங்கே வந்து கராம்பாங்க. இது வந்து நம்ம புடலங்காய் மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து அந்த புடலங்காய் மாதிரி லைட்டாக இருக்கும். புடலங்காய் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இங்கே வந்து சமைப்பாங்க, வறுவல் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம வச்சுருக்கோம். இதில் வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுக்கணும்னா எதில் போடணும்னா நம்ம கீழே போட்டுவிடுவோம். மண் கீழே கொட்டி வச்சோம்னா எதுவுமே கெட்டே போகாது, அழுகி போகாது, வீணாக போகாது, சேஃபாக இருக்கும். இப்போ தான் எங்கள் ஊரில் வந்து உருளைக்கிழங்கெல்லாம் கீழே தான் போடுவாங்க. கீழே போட்டு தான் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இதில் எங்கள் அம்மா வீட்லேயும் உருளைக்கிழங்கு வச்சுருக்காங்க. வேணும். அப்புறம் இது வந்து வெஜ்ஜி மசாலா, சப்ஜி மசாலான்னு சொல்லுவாங்க. இந்த ஊர் குழம்புக்கு இங்கே வந்து புளியெல்லாம் ஊற்ற மாட்டாங்க இல்லையா, புளி அப்புறம் தேங்காய்லாம் ஊற்ற மாட்டாங்க இல்லையா, அதுக்காண்டி மல்லித்தூள் போட மாட்டாங்க. அதுக்காண்டி இந்த மசாலா போட்டாங்கன்னா வச்சுங்களேன் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஊர் குழம்புக்கு செட் ஆகாது, ஆனால் இந்த ஊர் குழம்புக்கு நல்லாவே இருக்கும். இந்த மசாலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இந்த ஊர் சாப்பாடுக்கு இந்த மசாலா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இந்த மசாலா வாங்கிட்டு நின்று வைக்கிறேன். இது எப்படி எனக்கு ஒரு மாதத்துக்கு போயிடும், ஒரு மாதத்துக்கு வரும். கொஞ்சம் தான் போடுவேன். அப்புறம் என்ன வேணும்னா சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டாங்க. இதுவும் வந்து இது ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஓடிடும். சிக்கனே எடுக்க மாட்டோம், அதிகமாக கறியெல்லாம் அதிகமாக வாங்க மாட்டோம். அதனால் அதுக்கப்புறம் வந்து இது காஃபி பவுடரு இந்த ஊரில் கிடைக்கும்னு எனக்கு இன்றைக்கி தான் சத்தியமாக சொல்லலாம். இந்த 8 வருஷத்தில் இன்றைக்கி தான் எனக்கு தெரியும். நான் கூட தமிழ்நாட்டில் வாங்கிட்டு வரணும்னு நினச்சா மறந்துட்டேன். இப்போ இன்றைக்கி பார்க்குறேன் கடையில் தொங்கிட்டு இருக்குது நெக்ஸ்டே காஃபின்னு சொல்லிட்டு. பார்த்தோன்னே ஆசை, டக்குன்னு எடுத்துட்டேன். ஒரு பாக்கெட் எடுத்துகிட்டு சொல்லுவேன் பால் நிகழ் வாங்கி காஃபி கொடுக்கணும் ஆசை, அதெல்லாம் வாங்கிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கரம் மசாலா. இது வந்து கரம் மசாலா. இது வந்து சுட்டகை தான் செஞ்சோம்னா போட்டோம்னா நல்லா, அதனால் இதில் வேணும் பண்ணி அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோப்பு டப்பா, பாத்திரம் வளர்க்க தனியாக சோப்பு பாத்திரம். அப்புறம் வந்து கரெக்டாக ஒரு 2 மாதத்துக்கு வர மாதிரி இது இந்த பருப்பு பாக்கெட்டு 2 மாதத்துக்கு வருதா 1.5 மாதத்துக்கு வருதான்னு தெரியல. நான் யூஸ் பண்ணிகிட்டே சொல்கிறேன். எனக்கு என்னென்னா ஒரு பட்ஜெட் போட்டு வாழணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. இனிமேல் பட்ஜெட் போட்டு வாழ்வோம், எவ்வளோ தான் செலவாகும்னு பார்ப்போம் மாதத்துக்கு அப்படின்னு ஒரு ஆசை. நான் போய் இந்த பக்கத்தில் கடை போய் 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு வாங்கி ஒன்றும் இதாகலை. நல்லா வந்து இப்படி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் சோப்பு இது வந்து துணி சோப்பு. இது நல்லா தான் இருக்கும். இந்த ஊரில் வந்து இந்த சோப்பு நல்லா தான் இருக்கும். இது வந்து 6 சோப்பு இருக்குது. இது வந்து 50 ரூபா. 50 ரூபாங்க. நான் வந்து 10 எந்த ஜாமான் வாங்கினாலுமே கீழே உள்ளவங்கள்ட்ட வாங்கினா நான் கம்மி பண்ணிக்கிறாங்கன்னா உடனே கொடுப்பாங்க. அவங்க 5 ரூபா 10 ரூபா கம்மி இல்லை, வந்து 5 ரூபா கம்மி பண்ணிட்டாங்க. 45 ரூபா 6 சோப்பு 45 ரூபா வாங்க. நல்லா தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி ஆச்சு. இதில் என்னென்னா மஞ்சத்தூளும் உப்பு டப்பா மட்டும் கொஞ்சம் கரையாக இருக்குது. இந்த பக்கத்து கடையில் வாங்கிக்கலான்னு வந்துட்டேன். ஏன்னா அங்கே லோக்கலில் வந்து மஞ்சத்தூள் நல்லா இருக்காது. பவுடர் அவங்களாம் அரைச்சி வைக்கிறதுனால அது எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்காது. குழம்புல வந்து திட்டாக தெரியும். அதெல்லாம் இங்கே பாக்கெட் இருக்கும், அது நல்லா இருக்கும்ட்டு இந்த கடையில் வந்து வாங்கிக்கலான்னு வந்துட்டேன். உப்பும் இங்கே வாங்கலான்னு வந்துட்டேன். தூக்க முடியாது எவ்வளோ ரேட் அப்படின்ட்டு வந்துட்டேன். இப்போ இதுதான் நான் வாங்கின காயை பாருங்கள். எனக்கு வெள்ளரிக்காய் ரொம்ப பிடிக்கும், அதனால் வெள்ளரிக்காய் வாங்கிட்டேன். அப்புறம் தக்காளிக்கு பச்சை மிளகாய் தனியாக, அப்புறம் வந்து இது வெங்காயமும் பூண்டு கொஞ்சம் தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் சோப்பு இதெல்லாம் அங்கே வச்சுக்கோம். அவ்வளோதான். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 980 ரூபா ஆகிடுச்சு. எனக்கு 980 ரூபா ஆகிடுச்சு எல்லாம் சேர்த்து. கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வர மாதிரி வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ ஒரு மாதத்துக்கு வர மாதிரி வைக்கணும்னு ஆசை, நல்லா வச்சுக்கிட்டேன். மற்றபடி உருளைக்கிழங்குலாம் அங்கே இருக்குது. இந்த காய் எனக்கு எப்படியும் ஒரு 2 வாரம் வச்சுக்கணும். 2 வாரம் வராது, 1 வாரம். காய் வந்து 1 வாரத்துக்கு வந்துடும், 1 வாரத்துக்கு மேலே வந்துடும். மற்றபடி இந்த ஜாமம்லாம் 1.5 மாதத்துக்கு வரையும் வரலாம். பார்ப்போம் எவ்வளோ நாள் வருதுன்னு பார்ப்போம், எவ்வளோ நாள் சமாளிக்கிறேன்னு பார்ப்போம். அடிக்கடி போய் கடையில் போய் வாங்க வேண்டியதில்ல, அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 1 மாதம் வருதான்னு பார்ப்போம். என்ன எனக்கு 1 மாதம் வராது, மற்றபடி வேறு எல்லாம் ஆகும், பார்ப்போம். இது மட்டும் 980 ரூபா கிடையாது. இதோட சேர்த்து எங்கள் அம்மா அப்பா வந்து நீங்கள் விருதம், நீங்கள் ஏகாதசி இருக்கா, அதெல்லாம் வந்து நீங்கள் விருதம் வந்து நான் கடை எடுக்கா கூலி கடை எடுக்கலாம் தான் நானும் எங்கள் கூப்பிட போட்டோம். கூலி கடை எடுக்காங்கன்னா நீங்கள் ஏகாதசி நல்லா சாப்பிட முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு அதனால் சாப்பிட சாம்பார் செய்யலாம் எடுத்து வந்துட்டேன். வேறு என்னென்னா அவங்களுக்காண்டி நான் வந்து வாழைப்பழம் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் வாங்கி கொடுத்தேன். அவங்க வந்து நீங்கள் ஃபுல்லாக எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. வாழைப்பழம், வெள்ளரிக்காய், அப்புறம் என்ன வாங்கினேன், அப்புறம் திராட்சை. அது வந்து அவங்க ஏற்கனவே காசு கொடுத்தாங்க
போடுவேன். அதுக்கு மேற்கொண்டு வந்து நானும் எங்கள் எப்படியாவது காசு போட்டு அதெல்லாம் பாவம் தானே பண்ணி ஃபுல்லாகவே பண்ணி அனுப்பணும். ஸோ அதனால் வந்து நானும் எங்கள் எப்படியாவது மேற்கொண்டு பணம் போட்டு அனுப்பேன். ஸோ அதெல்லாம் சேர்த்து எனக்கு இவ்வளோ செலவாயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாம்